ஒரு பில்டிங்ல பேஸ்மெண்ட் பீம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பேஸ்மெண்ட் பீம் தான் உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரோட கிரேட் ஸ்லாபை தாங்கி நிக்க போறது. இதை பெல்ட் பீம்னு சொல்லுவாங்க. இந்த பெல்ட் பீம்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பிளிந்த் பீம், இன்னொன்னு டை பீம். பொதுவா பிளிந்த் பீமோட நிறுத்திடுவாங்க, டை பீமுக்கு போகவே மாட்டாங்க. ஆனா இந்த டை பீம் அவாய்ட் பண்றதுனால நம்மளோட பில்டிங்ல லாங் டேர்ம்ல கிராக்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த ரெண்டு பீமும் எங்க எப்படி யூஸ் பண்ணுன்ற கிளாரிட்டி உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பில்டிங்க்கு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 6 feet டெப்த் ஃபுட்டிங் இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உங்களோட எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல்ல இருந்து ரோட் லெவல் 2 feet ஹையரா இருக்கு. அப்போ நீங்க வந்துட்டு ரோட் லெவல்ல இருந்து 4 feet வந்துட்டு என்னோட பேஸ்மெண்ட் ஹைட்டா இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிருக்கீங்க. அப்போ 6 + 2 + 4 = 12 feet ஆயிடுது. 12 feetக்கான பேஸ்மெண்ட் வால் வந்துட்டு கீழே இருக்கிற பிசிசில மட்டுமே நின்றுட்டு இருக்கும். ஸோ இந்த பிசிசி வெயிட்னால ஒரு சின்ன செட்டில்மெண்ட் நடக்கும். அந்த சின்ன செட்டில்மெண்ட் நடக்கிறதுனால மேல பிளிந்த் பீம்ல கிராக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த குட்டி குட்டி மைனர் கிராக்ஸ் தான் உங்களுக்கு ரெய்னி சீசன்ல உள்ள வாட்டர் இன்லெட் ஆகி சீப்பேஜ் வரதுக்கான சான்சஸ் இது அதிகப்படுத்தும். இந்த மாதிரி சினாரியோல வாலோட வெயிட்டை ரெண்டா பிரிச்சு டை பீம் மூலியமா நம்ம காலம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது பண்றதுனால பிளிந்த் பீமுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரோட வாலுக்கும் நடுவில் கிராக் வரதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பொதுவாக இந்த டை பீமை நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு மெயினாக 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு தெரியறதில்ல. செகண்ட் ரீசன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு ஆகிற செலவில் உங்களுக்கு less than 2 to 5% தான் வந்துட்டு இந்த டை பீம் வந்துட்டு கன்சியூம் பண்ண போகுது. அதனால உங்கள் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் பிளிந்த் பீம் எங்கே யூஸ் பண்ணும், டை பீம் எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்றதுல உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாரிட்டி தரேன். என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.